வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ வந்துட்டு கோவிலுக்கு வந்துடுறாரு. வந்ததோட அந்த ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோவில்ல விளக்க கொண்டுக்கிட்டு கோவில் ஃபுல்லா சுத்தி வராங்க. அவரு வந்து முடிச்சதோட மருது வரணும். மருது வந்துட்டு கையில கோவில் விளக்கு எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின நம்ம மயில் என்ன பண்றாருன்னா, இவன் மறுபடியும் வந்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கூடாது. அவன் உட்காரக்கூடாது அப்படின்னா நம்ம தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு அப்படியே மருது பின்னாடியே போயிட்டு அவர் முகத்துல போர்வையை போத்தி அவரை வெளுத்து கட்டி கொண்டு போய் கோவில் வாசல்ல எல்லாரோடையும் உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவரு உள்ளார வந்துடுறாரு. ஐயர் ரொம்ப நேரமா பாக்குறாரு. என்ன, விளக்கெடுத்துட்டு போன பையனை இன்னும் காணோம், அவன் எங்க போனான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இருங்க ஐயரே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகும் பொழுது நம்ம ஹீரோ அப்படியே எதிர்க்க வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இவன் எப்படி இங்க வரான்? கண்டிப்பா இது எல்லாமே இவங்களோட திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க தான் மருதுவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நேரா மருதுவை தேடுறதுக்காக போறாங்க. ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ஈஸ்வரி எங்க பார்த்தாலும் தேடியும் மருதுவை காணல அப்படின்னதோட ரொம்ப ஷாக் ஆகி நேரா கோவிலுக்குள்ள வராங்க. ஐயர் சொல்றாரு, அம்மா என்னம்மா ஆச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். என்ன ஆச்சு, எங்க அவரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயரே, அவரு எங்க போனாருன்னு தெரியல. இந்த பரிகாரத்தை வேணும்னா நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு ஐயர் சொல்றாரு. அம்மா, இன்னைக்குதான் வந்துட்டு ஒரு நல்ல நாள், இன்னைக்கே இந்த பரிகாரத்தை முடிச்சே ஆகணும். அப்ப ராஜா சொல்றாரு, ஐயரே, இந்த பரிகாரத்தை இன்னைக்கே முடிச்சாகணும். ஸோ நீங்க என்ன சொன்னீங்க? ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே மாலையை போடணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரேவதியோட எம்டி சார் வந்திருக்காரே, அவரும் ரத்த சம்பந்தம் இல்லாதவர் தான். அவரு பரிகாரம் பண்றதுல தப்பில்லை இல்ல, ரேவதியோட கழுத்துல அவரும் மாலை போடலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க என்ன பேசுறீங்க? அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவரு எப்படி வந்துட்டு மாலை போட முடியும்? அதெல்லாம் வேண்டாம், இந்த பரிகாரத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தானே நீ வந்துட்டு இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ண. இப்போ அவரு எங்க போனாருன்னு தெரியல. ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க ரேவதிக்கு மாலை போடலாம் அப்படின்னு ஐயரே சொல்லிட்டாரு. ரேவதியோட எம்டியும் இருக்காங்க, அவரு மாலை போடுறதுல என்ன தப்பு ஈஸ்வரி அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, இப்போ எப்படியே வந்துட்டு எனக்கு ஆபீஸ்ல லீவு கிடைக்காது. மறுபடியும் இதுக்காக என்னால கண்டிப்பா வந்துட்டு லீவு போட முடியாது. அம்மா, இந்த பரிகாரம் இன்னைக்கே நடக்கட்டுமா? இதுல என்னமா இருக்கு? இவரு மாலை போடுறதுல இன்னமும் பிரச்சனை வரப்போகுது. அவரு எங்க போனாருன்னு தெரியல. அவரு திரும்பி வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தெரியலம்மா. இந்த பரிகாரத்தை இவரே செய்யட்டுமே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்ப சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இப்ப மட்டும் நம்ம ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. சோ நம்ம வந்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு நம்ம அமைதியா தான் இருக்கணும்க்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி, அதுல தாலி இருக்கேடி, என்னடி பண்றது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அதுல தாலி இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாது. இதுதான் நமக்கு கிடைச்ச பிளஸ் பாயிண்ட். நீ கவலைப்படாதக்கா, யாருக்கும் தெரியாது, சும்மா மாலை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாலையை நம்ம திருப்பியும் கழட்டிடுவோம், சரியா? உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நீ சொல்றதும் சரிதான். அந்த மாலைக்குள்ள தாலி இருக்கிற விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியும், இங்க உள்ள வேற யாருக்குமே தெரியாதே. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி சரி, அப்ப அவரே போடட்டும் அப்படின்னு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, அத்தை வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த நான் எப்படி ஏற்பாடு பண்றேன்னு பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி, அதான் மேடமே சொல்லிட்டாங்களே கழுத்துல மாலை போடலாம் அப்படின்னு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நேரா ஐயரை பார்த்து, ஐயரே, நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஐயரும் சரி அப்படின்ட்டு மந்திரத்தை ஆரம்பிக்கிறாரு.
மந்திரத்தை ஆரம்பிச்சதோட தாலிய வந்துட்டு மாலைய வந்துட்டு ரேவதியோட கழுத்துல போட சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதியோட கழுத்துல வந்துட்டு மாலைய போடுறாரு. மாலைய போட்டதும் ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். மருது ஃபர்ஸ்ட் மாலை போட வரும் பொழுது ரேவதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா ஹீரோ வந்துட்டு மாலை போட வரும் பொழுது ரேவதியோட மனசுல ஒரு பட்டர்ஃபிளை. சோ கண்டிப்பா ரேவதியோட மனசுல வந்துட்டு கார்த்திக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறது நல்லா டிரான்ஸ்பரண்டா நல்லாவே தெரியுது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மாலையை போட்டுட்டு சாமி கும்பிடுறாரு. அப்புறமா ரேவதி வந்துட்டு அந்த மாலையை பாக்குறாங்க. மாலையில பார்த்தா தாலி இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட என்னமாச்சு, அதான் மாலைய போட்டாங்கல்ல, அதை கழட்டி வைக்கலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கலட்டாமையே அந்த மாலையில உள்ள தாலிய பாக்குறாங்க. அத பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அம்மா இந்த மாலையில தாலி இருக்குமா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ராஜா அப்புறம் அங்க இருக்கிற ரோஹிணி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஷாக் ஆகல. அப்ப ஈஸ்வரி ஷாக் ஆகி, ஆகா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது, எப்படியே அவ கழுத்துல இருந்து அந்த மாலையை எடுத்துடலாம் இவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பிளான் பண்ணா இவளுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு ரேவதி கிட்ட, அம்மாடி தாலி எல்லாம் இருக்காது, நீ ஏதோ வந்துட்டு தெரியாம பாக்குற, நீ மாலையை கழட்டு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இல்லம்மா என்னால இந்த மாலையை கழட்ட முடியாதுமா, இது வந்து தாலிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிய வந்துட்டு வெளியில எடுத்து காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. எந்த விஷயம் இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஐயோ என்னம்மா இது, மாலையில யாரோ தாலி வச்சு கொடுத்துருக்காங்க, இது தெரியாம உன் எம்டி சார் வந்து உன் கழுத்துல தாலி போட்டுட்டாரே, அப்போ உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு செம்ம ஹாப்பியாவும் இருக்கு. ஆனா வெளியில வந்துட்டு கோவப்படுற மாதிரி இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இதுக்குள்ள எப்படிமா தாலி வந்துச்சு, என்னம்மா பிளான் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா அதுக்குள்ள எப்படி தாலி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ரேவதி அத நான் சொல்றேன், உங்க அம்மா வந்து உனக்கு தெரியாம அந்த மருதுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கா. அதனாலதான் அந்த மருது உன் கழுத்துல கட்டாயமா இந்த மாலைய போட்டே ஆகணும் அப்படின்னு அவ ரொம்ப பிடிவாதமா பேசிருக்கா. ஆனா கடைசி நேரத்துல அந்த மருது எங்க போனான்னு தெரியல. ஆனா உன் எம்டி சார் உன் கழுத்துல இந்த மாலைய போடுற மாதிரி ஆகிருச்சு பாத்தியா, இப்ப உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஐயோ என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இன்னும் இப்படி எல்லாம் நடக்குது, அம்மா எனக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீங்க எப்படிமா அப்படி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இப்ப நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா கல்யாணம் நினைச்சீங்க, நீங்க பண்ணி வச்சா மட்டும் நியாயம், இது தானா நடந்த அநியாயமா. அம்மா எனக்கு என்னமோ அந்த கடவுள் வந்துட்டு எனக்கும் இவருக்கும் தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாருன்னு தோணுது. அதனாலதான் இவருக்கும் எனக்கும் இப்படி எதிர்பாராத விதமா கல்யாணம் நடந்திருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றத என்னால கேட்க முடியாதுமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இது ஒரு கல்யாணமே கிடையாது ரேவதி, இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி, சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எப்படிமா இது பொம்மை கல்யாணம் ஆகணும், நீங்க கல்யாணத்துக்காக என்ன மந்திரங்கள் பேசுவாங்களோ அதையேதான் மந்திரங்களா சொன்னாரு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, ஏடா இது இவர் இப்படி மந்திரம் சொல்றாரு அப்படின்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இப்பதானே புரியுது என்ன பிளான் அப்படின்னு. அம்மா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா, கொஞ்சமாவது இன்னும் யோசிச்சு பாத்தீங்களா, இப்படி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துப்பேன் அப்படின்னு நீங்க எந்த விதத்துல யோசிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வந்து எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி வந்து முறைக்கிறாங்க, ஹீரோ நக்கலா பேசுறாரு. அப்ப நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அம்மா என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தது உண்மை, ஸோ இதை வந்து நம்ம முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா
இவரு தாம்மா உன்னோட மருமகன். இனிமே அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இவர மருமகன் இல்ல அப்படின்னு உன்னால சொல்லவும் முடியாது. ஏன்னா, இவரு எதிர்பார்த்து இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வரவே இல்ல. அவரு பாட்டுக்கு இந்த பரிகாரத்துல எனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்தாரு. ஆனா, நீங்க தான் ஒரு திட்டம் போட்டு என்னைய இவருக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ, இவரு மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. இவன் தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தையே நடக்க வச்சிருக்கான் அப்படின்னு செம்ம காண்டுல நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, "சரி ரேவதி, நீ சொல்றது சரிதான், வா" அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, இவரு என்னோட ஹஸ்பண்ட். இனிமே இவரு எங்க இருக்காரோ அங்க தானம்மா நானும் இருக்கணும்" அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் என்னன்னா, அந்த மருத்துவர் இருக்காருல்ல, அவரு மயங்கி கிடந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு தான் இருக்கிற இடத்த பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு கோவிலுக்குள்ள வராரு. அப்போ அங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரிய மருதுவை பார்த்து, மாப்பிள்ள எங்க போனீங்க நீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மருது சொல்றாரு, அத்தை யாருன்னு தெரியல அத்தை, என் தலையில தாக்கிட்டு என்னை கொண்டு போய் ஏதோ அங்க உட்கார வச்சுட்டாங்க அத்தை. இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா மயில பார்த்து முறைக்கிறாரு. அப்ப மயில எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, அத்தை நான் தானே ரேவதிக்கு மாலை போடணும், எங்க ரேவதி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயில சொல்றாரு, அதெல்லாம் மாலை போட்டாச்சு, இந்த கல்யாணத்தை பத்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சாச்சு அப்படின்ட்டு. இது கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறமா ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நடந்தது நடந்து போச்சு, சோ இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் கிட்ட இருந்து எப்படியாவது ரேவதியை பிரிச்சுட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் அவரும் சரிங்கத்த, நீங்க சொன்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, மேடம் நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா எனக்கு தெரியாம அந்த மருது கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில இப்படி நடந்துருச்சு. இப்படி நடக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கதையில என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் ரேவதிக்கு மாலை போடுவாரு. சோ இந்த விஷயம், அதாவது தாலி வச்சு மாலை போட்ட விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களா, இல்ல அம்மா தனக்கு எதிராக இப்படி ஒரு சதியா பண்ணிருக்காங்களே அப்படின்னு அம்மா மேல பயங்கரமா கோவப்படுவாங்களா, இல்ல இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு கார்த்தியோட சேர்ந்து வாழ போறாங்களா? இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. எப்போ ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும், அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாதான் அடுத்ததா பாட்டி கதையையும் கும்பாபிஷேக கதையையும் கொண்டு வராங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆபீஸ் எபிசோடு தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆபீஸ் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன் எப்படி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி நான் அப்லோட் பண்ணும் பொழுது எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். எந்த ஸ்டோரி எடுத்து போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க தான் இந்த கதையை சொன்னீங்க, ஒரு ஸ்டோரி லைன் நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற உங்க பேரையும் நான் கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.